Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான். என்னன்னு பாத்தீங்கன்னா நான் போற Dress collectionலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. எல்லா கமெண்ட்ஸ்லயும் வந்து அக்கா நீங்க எங்க Dress எடுக்குறீங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு, உங்க கலெக்ஷன்லாம் ஒரு தடவை வீடியோவா போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டெக்ஸ்ட்ல கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து நான் எப்பவுமே ரெகுலரா எடுக்கிற கடை எப்படின்னா என்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ல இந்த கடையில தான் அதிகமா எடுத்திருக்கேன். ஸோ அந்த கடையை தான் உங்களுக்கு ரிவீல் பண்ண போறேன். என்ன கடை அப்படிங்கறத வீடியோல சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கிற டி நகர். நான் ரெகுலரா ட்ரெஸ் எடுக்கிற ஷாப் நேம் தான் சிட்டி கேர்ள்ஸ். இது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம டி நகர் ரயில்வே ஸ்டேஷன்ல அங்க இருந்து இறங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட்லயே இருக்குது. ஸோ எப்போ நாங்கள் சென்னை வந்தாலுமே இந்த கடையை கண்டிப்பாக விசிட் பண்ணிடுவோம். ஏன்னா நல்ல கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். அதே மாதிரி சாரு வந்து சீக்கிரம் எந்த கலெக்ஷன்ஸை பார்த்தாலும் டக்குன்னு எடுத்து எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்ம வியர் பண்ற மாதிரி இருக்கும். பார்த்த உடனே இதை போடணும்ன்ற ஒரு ஆசை வந்துடும். ஸோ நிறைய பேருக்கு வந்து இது ஒரு ஐடியாவா இருக்கும், ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். நல்ல ட்ரெஸ் எடுக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுவீங்க. ஃபுல் வீடியோ பாருங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ கடைக்குள்ள போலாமா? இப்போ நம்ம ஷாப்குள்ள வரும்போதே வந்து அவங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 200ல இருந்து 500குள்ள இருக்கிற டாப்ஸ் எல்லாமே சூப்பர் குவாலிட்டியா இருக்கு. பார்க்கவுமே நல்ல டிசைனா இருக்கு. இப்போ நான் ஒவ்வொன்றா ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஃபுல்லாவே நீட்டா பிளைனா இருக்கும். காலேஜ் கேர்ள்ஸ் இந்த மாதிரி ஆஃபீஸ் போறவங்க கூட இதை வியர் பண்ணிக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்கும் கலெக்ஷன்ஸ். வெளியவே இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இந்த பக்கமும் இருக்கு, அந்த பக்கமும் காட்டன்லயும் இருக்கு, ரயான் கிளாத்ல இருக்கு, எல்லா கிளாத்லயுமே வச்சிருக்காங்க. இந்த 200ல இருந்தே ஜார்ஜெட் மெட்டீரியல் எல்லாமே இருக்கு. தரமா நான் எனக்கு வச்சு காட்டல, சைடுல வச்சு காட்டுறேன். இதோட பிரைஸ் போட்டிருக்காங்க 200. இதுவும் 200 தான். சரி 500ல பாப்போம். அதுலயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. 500 கூட இல்ல, இதெல்லாம் 350 தான். இங்க இருக்குங்களாண்ணா? அண்ணன் பாருங்க, அப்படிங்க வாங்க மாப்பிள, வாங்க மாமா. அது இங்கேயுமே நிறைய இருக்காமா சார். இங்க பாரு, இதெல்லாம் எவ்வளவு? இதெல்லாம் 350 தான். வாவ், நீட்டா இருக்குல்ல? ஆமா அடி 100. சோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. இதெல்லாம் பாருங்க, பார்த்தோன்னே எடுக்கிற மாதிரி இருக்கு. பிரைஸுமே ரொம்ப கம்மி, குவாலிட்டியும் நல்லா இருக்கு. இதுவுமே 350 தான். இதெல்லாம் நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒரு 10 டாப் எனக்கு அஸ்வின் எடுத்து கொடுப்பாரு. 500 இருக்கும் சொன்னீங்க, எல்லாமே 350லயே முடிஞ்சிரும் போலனா. கேமரா ஆன் கொடுங்க 400. நிறைய இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் கம்மி தான். எனக்கு தெரிஞ்சு அதுவும் 400 தான். அதாவது இருக்கிறதுலயே 500. ஆமா, இதெல்லாம் நான் வெளியே வாங்கினா கண்டிப்பா ஒரு 800 900 இருக்கும். வாய்ப்பு இருக்கு. இங்க இருக்கிற கலெக்ஷனே இவ்வளவு இருக்கு. கடைக்குள்ள போய் சுத்தி மேல இதுவுமே 500. சூப்பரா இருக்கு, லாங் டாப் மாதிரி. ஸோ இந்த கடைக்கு வர்றதுக்கு எனக்குமே ரொம்ப ஆசை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கிட்ஸுக்கும் இருக்கு, பாய்ஸ்க்கும் ஃபேமிலி ஷாப்ஸுக்கும் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதாவது எப்படின்னா A to Z குழந்தைங்கள்ல இருந்து சாரி முதற்கொண்டு இந்த குழந்தைக்கு சின்ன ட்ரெஸ், ஒரு பிறந்த குழந்தையில இருந்தே இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஒரு ஃபேமிலி ஷாப் தான். ஸோ எல்லாருமே வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். முக்கியமா மெயினா வந்து கேர்ள்ஸுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. செமையா இருக்கு. ஒரு 350 சூப்பரா இருக்குல்ல கலெக்ஷன்ஸ். நீங்க ரொம்ப பட்ஜெட் கம்மினா இங்கே எடுத்துட்டு போயிடலாம். அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஒரு ஃபேமிலிக்கே வந்து எடுத்துடலாம். அதாவது சென்னையில இருந்தோம்னு வச்சுங்களேன், எனக்குலாம் கவலையே இருந்திருக்காது. ஏன்னா நான் திருப்பூர்ல இருந்து ஒவ்வொரு டைமும் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா பெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வெப்சைட்டும் வச்சிருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட்ல சாருக்கு எங்கேயாவது போனா வெப்சைட்லயே ஆர்டர் போட்டிருக்கேன். 400 நறுக்கன் இருக்குல்ல. இதெல்லாம் வாங்கினாலும் 800 ரூபா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே 2 டாப்பா எடுத்துக்கலாம். நீங்க வெளியே வாங்குறதுக்கு இங்க 2 டாப்பா எடுத்துக்கலாம். உள்ளவே இதோட அதிக கலெக்ஷன்ஸ் இருக்கும். இதை விட சூப்பர் கலெக்ஷன் இருக்கு. அப்புறம் வந்து இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து நியூ அரைவல்ஸ். ஸ்டார்டிங்கே வந்து 800ல இருந்து இருக்கு. எல்லாமே ஜார்ஜெட் மெட்டீரியல் தானேனா? ஜார்ஜெட் மெட்டீரியல்
ஸ்பாஞ்ச் ஜார்ஜெட் ஆகும். ஸோ எல்லாமே சூப்பரா இருக்கும். கலர்லாம் பாருங்க லைட்டா கொஞ்சம் டஸ்கி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கலர் வந்து நல்லா சூட் ஆகும். சூப்பரா இருக்கு. ஸோ இதெல்லாம் நியூ அரைவல்ஸ். நம்ம உள்ள பாத்தீங்கன்னா இன்னும் கலெக்ஷன்ஸ் இருக்கும். இங்கேயும் பாருங்களேன், இங்கேயுமே வந்து சூப்பர் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. உள்ள பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இங்க இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு, உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லவும் செஞ்சாச்சு. இப்போ உள்ளுக்குள்ள நிறைய உள்ள கலெக்ஷன் வந்து கடல் மாதிரி இருக்கும் கலெக்ஷன்ஸ்லாம், அதையே பார்ப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆன உடனே பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னலா ஹாஃப் சாரி எல்லாம் வச்சிருக்காங்க. முன்னாடி மெயின்லயே வச்சிருக்காங்க. இந்த கல்யாணத்துக்கு போகும்போது இன்வைட் பண்ணுவாங்கல்ல இந்த குழந்தைங்க, அந்த மாதிரி லைனா குழந்தைங்க, அந்த மாதிரி குழந்தைங்க ட்ரெஸ்லாம் அப்படியே கியூட்டா இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்குமே அவ்வளோ அழகா அந்த 3 பீஸ் செட்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். இதெல்லாம் சூப்பரா இருக்கு. டிசைன்ஸ் எல்லாமே வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸும் இங்கே நிறையா இருக்கு. நம்ம வந்து இந்த மாதிரி பார்ட்டி வேர் இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைச்சோம். பாத்தீங்கன்னா ஃபுல்லா வெஸ்டர்னாவும் இருக்கு. அப்புறம் அம்பர்லா குர்த்திஸ் இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. உனக்கு பிடிச்ச ஒரு 3 செட்? எனக்கு இந்த மாதிரி இந்த 3 பீஸ் செட் தான் ரொம்ப பிடிக்கும். அது இந்த டிசைன்ல அது பார்த்திருக்கேன், நிறைய பேருக்கு தெரியும். சாரு இதெல்லாம் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த இதுலயே வந்து நான் ஸ்கை ப்ளூ கலர்ல போட்டிருப்பேன். அதுக்குமே நிறைய எங்க வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருந்துச்சு. இங்கதான் வாங்கினோம். அதே மாதிரி இந்த மாதிரி 3 பீஸ் செட்லாம் நான் அதிகமா போடுவேன். ஸோ என்கிட்ட இருக்கிறது முக்காவாசி வந்து நான் இந்த சிட்டி கேர்ள்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். கண்ணு அழப்பாயுது எல்லா பக்கமும். ஃபர்ஸ்ட் உள்ள வந்த உடனே நான் போயிட்டேன் நேரா, வீடியோ எடுக்காம. ஸோ அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு. ஸோ ஒவ்வொன்றுமே நமக்கு பிடிச்ச கலர்ல பிடிச்ச டிஃப்ரெண்ட் என்ன சொல்றது கலர் காம்பினேஷன்ல இருக்கும். இந்த பீச் கலரு, ஒரு ப்ளூ கலர், இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் இங்க இருக்கும். ஒவ்வொன்றா காட்டுவோமா போய்? ஒவ்வொன்றா உள்ள போய் பார்க்கலாம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு. பார்க்குற மாதிரி பார்க்கலாம். இங்க பாருங்க இந்த மாதிரி மாடல்லாம். மச்சான் இது வந்து அந்த பொன்னியின் செல்வன்ல எல்லாம் போட்டு பொன்னியின் செல்வன் என்ன அதுல பட்ல போட்டிருப்பாங்க. இதுல இப்படி இருக்கு. ஆமா அப்படிதான் இருக்குது. நீ ஏன்டா தொட்டு நட்சத்திரத்து அது மாதிரி இருக்குது. வாங்க போ பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே ஷால். உங்களுக்கு வந்து என்னென்ன கலர் வேணுமோ அது எல்லாமே இங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேல போறேன். இந்த பிளாக் சூப்பரா இருக்குல்ல. இப்போ அந்த குட்டி குழந்தை 1 இயர் பேபிக்கு போடலாம். சூப்பரா இருக்கு. அதாவது இது வந்து எப்படி இருக்கு, இறக்கி பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. இருக்கு. இந்த பிளாக் யாருக்கா வேணும்னா கண்டிப்பா ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த பர்த்டேக்குலாம் குழந்தைங்க போட்டு ஃபுல்லாவே ஃபேமிலி ஃபுல்லா பிளாக்கா வந்தா செமையா இருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. சூப்பரா இருக்கு. சாரு எதுக்கு மீட்டர் போறான்னு தெரியுதா? எதுக்கு? குழந்தை வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் ஃபுல்லாவே இந்த மாதிரி தான் இருக்கும். ஆமா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த என்னது ஸ்டோல்ஸா ஏதோ சம்திங் இந்த சென்னையில ஒரு வேற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன? ஸ்டோல்ஸ். கரெக்ட். ஸ்டோல்ஸ். நம்ம ஊர்ல என்னன்னாலுமே ஷால்வே இந்த மாதிரி தான். ஷால் தான், ஷால்வே இல்ல. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ். அந்த குர்த்தி செட் வந்து பாத்தீங்கன்னா டாப் பேண்ட் மட்டும் இருக்கும். ஷால் வந்து நம்ம டிஃப்ரெண்டா போடணும் அப்படின்னா அதை இந்த மாதிரிலாம் வாங்கலாம். நானே நிறைய டைம் வாங்கியிருக்கேன் வெளியே போய் இந்த மாதிரி. ஸோ இனிமேல் இங்கேயே எடுத்துக்கலாம். அது வந்து மென்ஸுக்கான ஷர்ட் எல்லாமே 500 எல்லாமே கம்மியா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் உள்ள வந்ததுமே எனக்கு ஒரு டாப் வந்து அட்ராக்ட் பண்ணுச்சு. அது அஸ்வின் கிட்டயே சொன்னேன். ஸோ எந்த டாப் சொல்லு பாப்போம். ஏதோ நிறைய டாட் வச்சிருந்தேன். அது நிறைய ஸ்டோன் வச்ச மாதிரி இருந்துச்சு. நிறைய ஸ்டோன் வச்ச மாதிரி இருந்துச்சு. ஒரு டாப் நான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். அஸ்வின் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு. இது நிறைய இருக்கு. கரெக்ட். நான் மேல தேடிக்கிட்டு இருக்கேன் சாமி. ஸோ இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இருக்குல்ல 3 செட்டானா? 3 செட் தான். வாவ், இதை நான் கண்டிப்பா நான் வந்து போடுவேன். நல்லா இருக்கு. எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹெவி ஸ்டோன் ஒர்க்கா இருக்கு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷால் ஸ்கின் கலர்ல இருக்கு. அப்புறம் வந்து இது சொன்னேன்ல கலர்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு. ஷால் இல்ல ஸ்கின் கலர்ல பேண்ட் இல்ல ஷால் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர் ஒரு மாதிரியான செண்பகப்பூ கலர்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்ததுமே இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அஸ்வின் கிட்ட கேட்டேன். எனக்கு தெரிஞ்ச அடுத்த வீடியோல சோ இதை விட சூப்பர் கலெக்ஷன்ஸ் உள்ள இருக்கு. அதை பார்ப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க ட்ரெண்டிங்ல இருக்கிற கலெக்ஷன்ஸ் இந்த அம்பர்லா குர்த்தி இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் வந்து இங்க வச்சிருக்காங்க. சோ அதெல்லாம் 1 by 1 பார்க்கலாம். ப்ரோ ட்ரெண்டிங் எல்லாமே எடுத்து போடுங்க. அடி ரெயின்போ கலர்ல இருக்கு. இது இப்ப அவங்க ஒருத்தவங்க பிரிச்சு பார்த்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. அது என்னமோ பிள்ளைங்களுக்கு பழக்கம் என்னன்னா நம்ம தானா ஒரு நம்ம எடுத்ததை விட இப்ப அடுத்தவங்க அந்த ட்ரெஸ் எடுத்திருக்காங்க, அது நம்ம கைக்கு வரணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ நல்லா இருக்கு. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. சொன்னேன்ல டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான். இது எனக்கு வச்சு பாக்குற மாதிரி இருக்குது பாரு. எனக்கு வச்சு பாரு. நீட்டா இருக்குல்ல? நீட்டா இருக்கு. அவ்வளவு மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குன்னு வேற சொல்லிடுவாளா. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு இங்க பாரு அந்த ஃப்ரில் வச்ச மாதிரி மேல
எலாஸ்டிக் டைப் நீட்டா இருக்கும். இந்த காலேஜ் வேர்க்கெல்லாம் சூப்பரா இருக்கும். இதுலயுமே நிறைய கலர்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நேரத்துல இது வாங்காம போக மாட்டேன் போல. இந்த கிரீன்லாம் சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த கலர்லாம் எனக்கு ரொம்ப வருஷமா நான் எடுத்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கலர் எடுத்தேன், அதுவுமே இப்போ அந்த ட்ரெஸ் என்கிட்ட இல்லை. இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு எடுத்து காட்டாது, ரொம்ப லுக்கா எடுத்து காட்டாது. எடுத்து காட்டாதுங்கிறீங்களா? ரொம்ப பயங்கரமா எடுத்து காட்டாது. இதெல்லாம் உனக்கு ஜம்முன்னு எடுத்து காட்டும்ல. இது எனக்கு டார்க் கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரியும் நல்லா இருக்கும். கொஞ்சம் டார்க்கா இருந்தா நல்லா இருக்கும். எனக்கு நீட்டா இருக்கு. ஸோ இந்த வீடியோவை பார்த்து நிறைய பேர் சென்னைக்கு போய் இது எடுக்கணுமான்னு ஆசைப்படுவீங்க. சென்னைக்கு போய் எடுக்க முடியலனாலும் அவங்களோட வெப்சைட் இருக்கு, இல்லை கான்டாக்ட் நம்பர் கொடுப்போம். கான்டாக்ட் நம்பர் இருக்கு. இவங்க வந்து ஆன்லைன்லயுமே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இப்போ என்னென்ன ட்ரெஸ்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு நான் வியர் பண்ணியும் காமிப்பேன். ஸோ உங்களுக்கு என்ன ட்ரெஸ் பிடிச்சிருந்தாலுமே நம்பர் கொடுத்துருப்பேன், மறக்காம அந்த நம்பர்ல போய் கான்டாக்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த போட்டிருக்காங்களே இந்த ட்ரெஸ் என் சைஸ்க்கு அனுப்பி விடுங்கனாலும் அனுப்பி விடுவாங்க. நல்ல மனுஷன். இந்த மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப போட பிடிக்கும். இப்போ இந்த கடைக்கு வந்து தான் நான் என் மனசை மாத்திக்கிட்டேன். இந்த மாதிரி 3 பீஸ் செட் போட்டதே ஃபர்ஸ்ட் டைம் இந்த கடைக்கு வந்து தான். நம்ம இந்த ஸ்கூல் படிக்கிறதுக்கும் ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருப்போம், காலேஜ் போன ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருப்போம், அதுக்கப்புறம் வேலைக்கு போன ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல. அந்த மாதிரி சாரு வந்து ஸ்கூல் டைம்ல எப்பவுமே இதான் போடுவேன். இந்த காலேஜ் இதுக்கு எல்லாமே நம்பர்ல டாப் தான் போடுவேன். இந்த கடைக்கு வந்து என் மனசு மாறிடுச்சு. இந்த 3 செட் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு 3 செட் தானே. 3 செட்டுக்கு மாறினது காரணமே இந்த கடைக்கு வந்தது. ஏன்னா அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கடைக்கு வந்தேன். அதுக்கு நான் 3 பீஸ் செட்டே போட மாட்டேன். இந்த கடைக்கு வந்தா ஃபர்ஸ்ட் டைம், அதுவும் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்திருப்பீங்க, நான் ப்ரோமோட் பண்ணிருப்பேன் இந்த கடைக்கு. இங்க வந்தா 3 பீஸ் செட்டே நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து இங்கேயே வர ஆரம்பிச்சிட்டோம். சென்னைக்கு வந்தா இங்க வந்துட்டு போயிடுவோம். அப்படி என்னால வர முடியலனாலுமே அவரை கான்டாக்ட் பண்ணி ஆன்லைன்ல வாங்கிப்பேன் அந்த ட்ரெஸ்ஸை. அவர் எப்போ கான்டாக்ட் பண்ணாலும் நமக்கு என்ன ட்ரெஸ் வேணும், என்ன சைஸ் வேணும், டப்புன்னு கொரியர் போட்டு விட்டுறாரு. ஒரு நாள்லயே கொரியர் போட்டு விட்டுருவாரு. நல்லா இருக்குடா இந்த கலரு. இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு அவங்கள்ட்ட. நல்லா காட்டன், இந்த வெயிலுக்குலாம் சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி போறாங்கன்னா நல்லா இருக்கும். இதை போட்டே போயிட்டு வரலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் கேஷுவல் வேரிங். எப்படி உங்களுக்கு வந்து அதிகமாக அந்த ஸ்டோன் ஒர்க் வச்சு பிடிக்காது, ஃபேன்சியாக போட பிடிக்காது அப்படிங்கிறவங்களும் அந்த கலெக்ஷன் பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் நல்லா ஃபேன்சியாக எங்கேயாவது ஒர்க் என்ன சொல்றது ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி போகிறவங்களுக்கு வந்து இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு, ஃபேன்சியாக இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் பார்ப்போம். எனக்கு பார்த்தனே அங்கே பார்த்து கண்ணில் வருதுச்சு. எனக்கு இது நல்லா இருந்துச்சு. சிம்பிளாக இருந்தாலும் நல்லா லுக்காக இருக்கு. ஒரு மாதிரி சில்க் மெட்டீரியல்ல இருக்க மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. சிஸ்டர் கலெக்ஷன்ஸ் காட்டுறீங்களா? இப்போ நியூ ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி. இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங். நெக் பீஸ் மட்டும், நெக்ல மட்டும் டிசைன் இருக்கும். அது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. நிறைய பேர் இன்ஸ்டால போட்டிருந்தாங்க, பார்த்தேன். ஸோ அதுவுமே இங்கே அவைலபிளா இருக்கு. இனிமேல் சாரு போடுறதையும் பார்ப்பீங்க போல. கண்டிப்பா எடுப்பேன். கலர் வேறு, கலர் எல்லாமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது ஒரு மாதிரி ஒரு ப்ளூ, இது ஒரு லாவெண்டர் விட டார்க். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டார்க் கிரீன். ஸோ பாக்குற இப்ப நான் காட்டுறேன் பாருங்க, எல்லா கலருமே வித்தியாசமா இருக்கும் இங்க. இந்த அக்கா தங்கச்சிங்களுக்குலாம் வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க. ஆமா இல்ல காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி போகணும்னா வந்து வாங்கிக்கோங்க. எங்களை மாதிரி பசங்களுக்கு மேலே போகணும். ஸோ இது வந்து நியூ டிசைன் போல. ஏய் இங்க வர்றா. நியூ டிசைன் நல்லா இருக்கு. அந்த என்னது விசித்ரா டைமண்ட் காலரா? இது விசித்திரமா இருக்கிறதுனால விசித்ரான்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் சூப்பரா இருக்கும். இது வந்து ஒரு டார்க் பிங்க் சைனீஸ் கலர். இது வந்து மொத்தம் 3 கலர்ஸ் இருக்கு. இந்த கலர் பாருங்க. ஸோ சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்குல்ல. டிஃப்ரெண்ட் கலர், டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கும். இந்த கலர் வந்து நான் ஃபர்ஸ்ட் அந்த மேல பார்த்தேன். இது என்ன கலர்? டார்க் கிரீனும் இல்ல, ஒரு லைட் கிரீனும் இல்ல, ஒரு எப்படி சொல்றது, கிளிட்டர் போட்ட மாதிரி, கிரீன்ல கிளிட்டர் போட்ட மாதிரி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கலர். டிஃப்ரெண்டா இருந்துச்சு கலர் பார்க்கவே. இது கூட அந்த பிளாக் ஷேட் லைட்டா மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு. ஏய் ஸோ இதுலயே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மெரூனும் இல்ல, ரெட்டும் இல்ல, அந்த மாதிரி ஒரு கலரு. இது என்ன கலர்? ப்ளூ இல்ல, வேற என்ன சொல்ல போறோம்? ஒரு ப்ளூ மாதிரி. இது வந்து ஒரு அதே வயலட் மாதிரி, பிங்க்கும் இல்ல, லாவெண்டரும் இல்ல, அந்த மாதிரி ஒரு கலர். நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் சிஸ்டர். இது வந்து நான் வெளியே காட்டியிருந்தேன். இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு. ஜார்ஜெட் தான். ஜார்ஜெட் கூட சேர்ந்து என்னென்ன கிளாத்ங்கறத கத்துக்கிட்டு. இது பாத்தீங்களா, நீட்டா இருக்கு. அப்படியே ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டு போற மாதிரி. இதுல வந்து 3 கலர்ஸ் இருக்கு. 3 கலர்ஸ்மே டிஃப்ரெண்ட் கலர் தான். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கை ப்ளூ கலரு. இது வந்து ஒரு ஸ்கின் கலர். ஒரு ஸ்கின் கலர் ஆரஞ்சு.
ஆரஞ்சு சாஃப்ரான். இப்போ அப்படியே மாத்த என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கின்னும் ஆரஞ்சும் கலந்த மாதிரி ஸ்கின் கலர் தான். இது வந்து என்ன கலர்னு எனக்கு சொல்ல தெரியல. சொன்னா கலாய்ப்பீங்க. லாவெண்டர். லாவெண்டர் நாட் நேவியா? பர்பிளும் ப்ளூவும். இதுல வந்து ஒரு பேபி பிங்க் கலர் பார்த்தனே. இதுதான். இதை எடுத்து வைக்காம ஆல்ரெடி வந்து பார்த்து தான் வச்சிருக்க போல. இது வந்து ஒரு பேபி பிங்க். அதனால பேபிக்கு மட்டும் தான் போடுவாங்க. நல்லா சரி ஓகே. இதெல்லாம் பாத்தீங்களா டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இங்க இருக்கு இவங்க கிட்ட. ஆனா சாரு எடுக்க போற ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 3 செட் அதுல தான் மைண்ட் 3 பீஸ் செட் தான் எனக்கு மைண்ட் ஃபுல்லா அதுதான் நான் எடுப்பேன். இப்போ இங்க இருந்து அடுத்தது போலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஓப்பன் டாப்ஸ். நிறைய பேருக்கு வந்து ஓப்பன் டாப்போட பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நிறையா எப்படி சொல்ற ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி கிராண்டாக ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுதான். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலர், எல்லா கலர்லையுமே ஒரு கோல்டன் கலர் சேர்ந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இது. பாருங்க, எனக்கு தெரிஞ்சு எடுக்கிற எல்லா கலெக்ஷனுக்கும் நான் இங்கே வேலைக்கு சேர்ந்துக்கலாம் போல. நானும் வேலைக்கு வந்துட்டு இந்த கலர்லாம் பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுலேயே சொல்லுங்க மேடம். இந்த க்ரீனு எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு மேடம். இது பாருங்க மேடம், இது சூப்பராக இருக்கும். எல்லாம் ஒர்க்லாம் ஹெவி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது பாருங்க மேம், இது நல்லா இருக்கும். ஆனா மத்தவங்களுக்கு நல்லா இருக்கு. ஃபங்க்ஷனுக்கு போட்டா நல்லா இருக்கு. எனக்கு நல்லா இருக்காதா? உங்க வீட்டுக்காரர் கஷ்டப்படுவாங்க பாவம், அவருக்காக பார்த்து நம்ம கிட்ட கம்மி பட்ஜெட் தான். அதுதாங்க. இதுவே பாருங்க கலர்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு. இது ஓபன் பண்ணி காமிக்கிறேன். கீழே ஃபுல்லா பிளைனா இருக்கும், மேல மட்டும் ஹெவி ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கலர் உங்ககிட்ட இல்லையா மேடம்? உங்க வீட்டுக்காரர் சொன்னாரு. வச்சு பாருங்க. எல்லாமே நல்லா இருக்கு. இந்த பிங்க்கும் நல்லா இருக்கு. டிசைன் எல்லாமே ஒவ்வொன்லி டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரே டிசைன் வேணாலும் எடுத்துக்கலாம். மேடம் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு சொல்லுங்க. இந்த மாதிரி நான் ஆல்ரெடி ஒரு ஸ்கின் கலர் மாதிரி ஒரு கலர்ல எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. இந்த கலர் வந்து எனக்கு நல்லா இருக்கும். ஒயிட்டா இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி கலர் போட்டா சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? ஒயிட்டா இருக்கு உங்களுக்கு. இங்க வாங்க, உங்களுக்கு நீங்க கொடுங்க. இன்னைக்கு பில்ல திட்டப்படா. அவரு எடுத்துட்டு நான் அப்படி அப்படிங்கிறது நல்லா இருக்கு. இந்த மாதிரி கிராண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். ஸோ இப்போ நான் காட்டுற எது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவங்களோட நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க. இதுல கலர்ஸ் இருக்குல்ல, நிறைய கலர்ஸ் இருக்கு. நீங்க வந்து நான் காட்டுற கலர் மட்டும் இல்ல, அவங்கள்ட்ட நிறைய கலெக்ஷன் இருக்கு, நிறைய கலர் இருக்கு. ஸோ நீங்க வந்து அவங்கள்ட்ட டைரக்டா கேட்கலாம். இல்லைன்னா சென்னையில இருந்தீங்கன்னா அவங்க ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்க. இப்போ அங்க பார்த்தோம்ல அதே மாதிரி தானே இருக்குது. அப்படியா? இது ஃபுல்லா இது கட் டாப். அது வந்து ஃபுல்லா கவர் ஆயிருக்கும். இது வந்து அந்த கட் டாப். அது பிடிக்காதவங்களுக்கு கட் டாப்லயும் இருக்கு. பரவாயில்ல. ஸோ இந்த இதுலயே வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம் மேடம். நீங்க எது மேடம் வாங்க போறீங்க இப்ப? நான் பாப்போம் வாங்க. மேடம் பாத்துக்கிட்டே இருக்கீங்களே மேடம், உங்களுக்கு ஏதாவது கம்மி ரேட்ல ஏதாவது இருந்தா எடுத்து கொடுங்க. எல்லாமே கம்மி ரேட்டுன்னு வரு. நாங்க மேடம் இதுவும் நல்லா இருக்கு. இந்த கிளாத்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். கிளியவே கிளியாது. நான் எடுத்துட்டு போய் ஒரு 1.5 வருஷம் இருக்கும். இன்னுமே அது கிளியாம வச்சிருக்கேன். எல்லா கலர்லயும் ஒரு எப்படின்னா இந்த கலர்லோட அப்படிதான் இருக்கு. தனியா சூரியன்ல வெயில்ல ஒரு டிஃப்ரெண்ட் கலர். வெயிலுக்குலாம் போனா அப்படியே ஒரு டபுள் ஷேட் தெரியும். சரி, இப்போ வந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபேவரட்டான 3 பீஸ் குர்த்தி செட். அதுதான் பார்க்க. இவ்வளவு நேரம் இவன் எதுக்கு அடி போட்டான்னு இப்ப தெரிஞ்சு போலாமா? இந்த 3 பீஸ் செட்டை வந்து பார்ப்போம். அது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நாஞ்சிலில் ஃபங்க்ஷன் போயிருந்தோம்ல. ஸோ அப்போ வந்து 3 செட் தான் வியர் பண்ணிட்டு போயிருந்தான். அது வந்து நம்ம இங்கே எடுக்க முடியாமல் அங்கேயே போய் ஏதோ ஒரு கடையில் எடுத்து முடிச்சுட்டு நம்ம அங்கே சென்னைக்கு போகணும்னு பார்த்தா எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு அனிதா சம்பத் அவங்க அந்த அக்கா போட்டிருந்த 3 செட் பார்த்தா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அப்போ சொன்னேன் 3 செட் தான் சார் அழகாவே இருக்கும். அந்த பேண்ட்டு டாப்பு ஷால் டீசெண்டாக இருக்கும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா டாப்பு ஷாலு அது மட்டுமே வாங்கிப்போம். 2 செட் தான் அதுக்கு பேர். டாப்பு ஷால் மட்டும் இருக்கும். 2 செட்டு 3 செட் இது மூணுமே இருக்கும். 2 செட் இருக்கா ப்ரோ? 2 செட் இருக்காமா? ஸோ எல்லா செட்டையும் பார்ப்பாங்க. சரி எங்கே போகிறேன்? 3 பீஸ் பார்க்க முன்னாடியெல்லாம் நிறைய இருக்குது. இப்போ அதை பார்த்துட்டு இருக்கோம். 3 செட் பீஸ் போவோம். இங்கேருந்தே வந்து 3 பீஸ் செட் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாமே ஹெவி ஒர்க் தான். இந்த ஸ்டோன் ஒர்க் வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பிளைனாக உங்களுக்கு ஸ்டோன் பிடிக்காது குத்தும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இது வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாமே ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கலரு. இதில் வந்து உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் காட்டுறேன். இந்த ப்ளூ எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது எங்கேயுமே. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ளூ பார்த்தீங்கன்னா அதில் எது பிடிச்சிருந்தாலுமே மேலே கீழே எது பிடிச்சிருந்தாலுமே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா கலெக்ஷனுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி ஒர்க்காக இருக்கு. நல்லா இருக்குல்ல? நெக்குமே டிசைனா சூப்பரா இருக்கு.
இது நம்ம ஊர்ல போட்டு சுத்தினாதான் நம்ம ஊர்ல எல்லாம் வந்துச்சோம்னா ரெகுலரா அங்கேயே தான் இருப்பேன் நான். இதை வந்து ஒரு அங்க பார்த்தேன் இதே கலர்ல, இந்த 2 கலர்ல எல்லாருமே சொல்லியிருந்தீங்க இந்த ட்ரெஸ் எடுத்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இங்க இருக்கு அது எல்லாமே. சென்னையில இருக்கவங்க மறக்காம சிட்டி கேர்ள்ஸ் வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்குமோ அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து அந்த எப்படி சொல்றது, ஒரு அம்பர்லா மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும். மேலே ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா காட்டன் டைப்ல. ஸோ இதெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பட்டர்ஃப்ளைலே கிளி வந்திருக்கும், இதெல்லாம் வந்து இப்போ ட்ரெண்டிங் குர்த்தி. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலுமே ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே 3 பீஸ் செட்டு. நான் போன தடவை வந்தப்போ கூட இவ்வளோ கலெக்ஷன் பார்த்த மாதிரி இல்லை, ஆனால் இந்த தடவை வந்து எனக்கு நிறையா கலெக்ஷன் கண்ணுக்கு படுது. எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன். கலர்லாம் பாருங்க, இந்த மாதிரி ப்ரௌன் கலர் இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. இந்த கலரில் வந்து ட்ரெஸ் வந்து பார்த்ததில்ல, இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ எல்லா கலருமே சூப்பராக இருக்குது. இந்த பிளாக் ஃபஸ்ட்டு வந்து பார்த்ததுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி இந்த லெஹங்காவா ஷராராவா, லெஹங்கா இந்த ஷராரா கராரான்னு வாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவும் இந்த ரிசப்ஷனுக்கு அந்த மாதிரிலாம் போட்டு பார்க்க சூப்பராக இருக்கும். இது எல்லாமே 3 பீஸ் செட்டு தான். இது எல்லாமே 3 பீஸ் செட்டு தான். உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலுமே பாருங்க. ஸோ இது வந்து நிறையா 3 பீஸ், இது ஃபுல்லாகவே வந்து 3 பீஸ் குர்த்தி செட் தான். ஸோ நான் வியர் பண்ணுற மாதிரி நல்லா கிராண்டாக இருக்கும்ல, நான் அந்த ஃபங்க்ஷனுக்குலாம் வியர் பண்ணுற மாதிரி குர்த்திஸ் தான். இது காட்டுறேன், எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணி ஷோ காமிக்கிறேன். இந்த மேடம் இன்னும் கடை விட்டு போலையா? ஸோ பாருங்க எல்லாமே கிராண்டாக இருக்கும். ஒவ்வொன்றா பார்க்குறேன், ஒவ்வொன்றா எல்லாத்தையும் காட்டுறேன். இதெல்லாம் இது வந்து நியூ அரிவல்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி நான் பார்க்கல. ஆமாம் நல்லா இருக்கு. இதுலயே வந்து பேண்ட் ஷால் எல்லாமே இருக்கு. ஆனால் ஸ்லீவ் இருக்கும்ல, உள்ள ஸ்லீவ் இருக்கு. ஸ்லீவ் வேணாலும் வச்சுக்கலாம். பேண்ட் சூப்பரா இருக்குல்ல, நீட்டா இருக்கு. அப்படியே கிளாத் நல்லா இருக்கு. இதோட ஷால் போடுங்க மேடம். இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேயுமே லைனிங் கொடுத்துருக்காங்காட்டி உங்களுக்கு வந்து அந்த டிசைன் எல்லாமே அந்த குத்தாம இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகே ஓகே சார். இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ப்ளூ ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கா? இல்லை ரம்ஜானுக்கு வந்ததுன்னு நினைக்கிறேன். நல்லா சூப்பரா இருக்கும். அதோட பேண்ட் ஷாலுங்க. ஓகே. க்ளோசிங் டைம் ஆக போகுது மேடம், கொஞ்சம் சீக்கிரம் மேடம். க்ளோசிங் டைமா மேடம்? 6 மணிக்கு வந்தீங்க, மணி 10:30 ஆக போகுது. இது வந்து ஒரு டார்க் பிங்க் மாதிரி. ஸோ நல்லா ஹெவி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுக்கான பேண்ட் ஷால் ஒரே சேம் கலர். இப்போ ரீசெண்டாக எடுத்தல அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி டைப்ல இருக்கு ஷால் கீழே மட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்லெஸ், ஸ்லீவ் வச்சுக்கலாம். இதே மாதிரி நான் ஸ்லீவ் வச்ச மாதிரி ஒரு இல்லை ஒரு வயலட் கலர் மாதிரி, டார்க் வயலட்ல வந்து எடுத்திருந்தேன் இந்த கடையில். ஸோ அந்த மாதிரியே இருக்கு. ஸோ இதுக்கு வந்து பேண்ட் ஷால் எல்லாம் ஒரே கலர் தான். அப்படி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வேணும்னாலுமே இருக்கு. பிளாக் ட்ரெஸ்னாலே பூந்து விளையாடுவா, 3 செட் ட்ரெஸ்னா சொல்லவே வேணாம். வந்து பிளாக் எல்லாருக்குமே ஃபேவரட் கலரு. ஸோ அதுலேயே வந்து இந்த ஆரஞ்சு கலர்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. தெரியுதா ஸ்டோன் ஒர்க்கு? ஸ்டோன் ஒர்க், ஹெவி ஸ்டோன் ஒர்க்கு. வீடியோவில் தெரியுதா ஸ்டோன் ஒர்க்கு? தெரியுதா? ஸ்டோன் சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் ஷால். வாய பொளப்பாங்க, நான் நினைச்சேன் இப்பதான் வாய பொளப்பாங்க. நீட்டா இருக்கும், அப்படியே போட்டு போகலாம். கிராண்டாவும் இருக்க மாதிரி இருக்கும், நீட்டாவும் இருக்கும். சூப்பரா இருக்குல்ல? நல்லா இருக்கு. பாத்தீங்கன்னா வெளியே ஒரு இந்த டிசைன் காமிச்சன்ல, அந்த டிசைன். ஸோ இதுல வந்து நிறைய கலர் இருக்கு போல. இது மட்டும் இல்லை, நிறைய கலர் இருக்கும். நீங்க பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. வந்து எடுக்கிறது பெஸ்ட், அதாவது சென்னைக்குள்ள இருக்கவங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மிக்சிங் கலர், ஒயிட்டும் பிங்க்கும் கலந்த மாதிரி ஷாலு. ஸோ டாப் வந்து என்ன நல்லா இருக்கு, கிளாத் நல்லா இருக்கு, கொஞ்சம் சாஃப்டா இருக்கு. சாஃப்டா இருக்கு. ஒரு பர்பிள் கலர் ஷால், பர்பிள் வித் கோல்டு மிக்சிங் மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஷால் வந்து மிக்சிங் கலர். இது நைட் டைம்ல லைட்டுக்கும் நல்லா பளபளன்னு காட்டும், பகல்ல வெளிச்சத்துக்கு நல்லா சூரியனுக்கு பளபளன்னு காட்டும். இந்த ஃப்ளோர் மட்டும் இல்ல, இது மேல இருக்கும், அதையும் காமிக்கிறேன். இப்போ இதுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு புடவை நைட்டி அந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்குது. இப்போ அடுத்தது பாப்போமா மேடம்? இது பார்த்து வச்சிட்டீங்களா? எடுக்கும் போதே இதெல்லாம் எடுக்க போறேன்னு இப்பவே மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். லாஸ்டா வந்து நாங்க கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. லாஸ்டா வந்து நிறைய குர்த்திஸ் வந்து நான் வியர் பண்ணி காமிப்பேன். இது வந்து பாத்தீங்கன்னா லெஹங்கா, ஃப்ராக், இந்த ஷராரா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இந்த சைட்ல இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோல போட்டிருப்பேன், ஒரு ப்ரௌன் கலர்ல போட்டிருப்பேன்.
ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு 1.5 இயர்ஸ் இருக்கும். ஸோ இதே மாதிரி ப்ரௌன் கலர்ல போட்டு வீடியோ போட்டிருந்தேன், இதே கடையில இதே இடத்துல தான் நினைக்கிறேன். ஆமா. ஸோ அதுலயே வந்து வேற கலர், இதுல வந்து நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. கிளாத் நல்லா இருக்கு பாரு. கிளாத் நல்லா இருக்கு, இதுவுமே சூப்பரா வெயிட்டா இருக்கானா, நல்லா இருக்கு. ஆனா செம வெயிட்டா இருக்கு. இது காமிங்க, இதெல்லாம் எனக்கு பிடிச்சி போய் எடுத்து வச்சது. ஆல்ரெடி முன்னாடி இறக்கி வச்சிட்டியா? இதுலயும் இந்த மாதிரி தடுக்கி விட்டு இப்படிதான் இப்படி தூக்கிட்டு போற மாதிரி நல்லா இருக்கு. அந்த பர்த்டே ஃபங்க்ஷனு, இந்த பிரின்சஸ் இந்த மாதிரிலாம் வருவாங்க அதானே? பவுன்சஸா? பிரின்சஸ் நீ பவுன்சஸ். பவுன்சஸ்னா ஒரு கருப்பு பண்ணி வாங்கி கொடுக்குறேன், போட்டு நட. சூப்பரா இருக்கு. பிளாக் அனார்கலி பாட்டா நல்லா இருக்கா? அனார்கலி நல்லா இருக்கு. நான் நல்லா இல்ல, உனக்கு நல்லா இருக்குன்னு. எனக்கு வாய் கொழுப்பு அதிகம், சோறு திங்கணுங்கிற பயமே இல்லை. இதுவுமே அதுலயே வந்து வேற கலர், பர்பிள் கலர். இது வந்து எங்க ஊர்ல வாடாமல்லி கலருன்னு கரெக்டா? என்ன கரெக்டா நீங்களே கேட்குறேன்? இல்ல எங்க ஊர்ல அப்படி சொல்லுவாங்க. நானும் ஊர் தானே. இது வந்து பாத்தீங்கன்னா அங்கவே இதை பார்த்துருப்போம். அது வந்து நார்மல் ஒரு குர்த்தி மட்டும் தான் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா அன்னார்கலி டைப்பு. ஸோ 3 பீஸ் செட்டு இந்த மாதிரி வாங்கிக்கலாம். கீழே ஃபுல்லா நல்லா இருக்குல்ல? இதுல கலர்ஸ் அவைலபிளா இருக்கு, நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. இது வந்து பட்டுல வந்து ஃப்ராக் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கா? பட்டு போட இந்த பொங்கல் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலா போடுறதுக்கு நல்லா இருக்கும். இது எடுத்துக்கிட்டா நல்லா இருக்குல்ல, கிராண்டா. புப்புன்னு இருக்கு. நல்லா இருக்குல்ல? கீழே அது என்னது, இந்த ஒரு கப்பா அந்த பேலன்ஸ் பண்றதுக்கு ஒண்ணு இருக்கும் தானே கீழே, அந்த வலை மாதிரி நெட்டட் மாதிரி. சூப்பரா இருக்கு. டிசைன்ஸ் பாருங்க, லாங்ல இருந்தாலும் நடுக்குன்னு இருக்கு சர்மா. நல்லா இருக்கோ? இதுக்கு வந்து ஷால் கொடுத்துருக்காங்க இதே கலர்ல. கிராண்டா வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் நீங்க போட சூப்பரா இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ் போட்டு போனா கண்டிப்பா தெரியும். இது வந்து ஷராரா கரெக்டா சொல்லுங்க. பாய் தான் இருக்கு. ஆமா இப்படியே தான், இது மட்டும் தான் பேண்ட் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த இதை பார்க்கும்போது எனக்கு அந்த மீன் மாதிரி, அந்த கடல் கண்ணிலாம் இருப்பாங்களா அந்த மாதிரி இருக்கும். வாங்கிக்காங்க ப்ரோ, அது கையில வேணாம். கடல் கண்ணியாம்ல அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பேண்ட் இப்படி கீழே போட்டுருக்கோம், அப்படி வச்சுக்கணும். நல்லா இருக்கா? எங்க இது வந்து நானா எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன். ஒரு லெஹங்கா ஃபர்ஸ்ட் காட்டினேன்ல, அந்த லெஹங்காலே வந்து இன்னொரு கலர் ஒயிட் வித் ஆரஞ்சு, பிங்க், எல்லோ இந்த மாதிரி மல்டி கலர்ஸ்ல பயங்கரமா இருக்கா. இது வந்து தாவணி மாதிரி போல, ஷால் மாதிரி. ஓகே ஓகே ஓகே. இந்த இந்திஸ்க்குமே தமிழுமே அந்த மாதிரி இருக்கு. டோலு பாஜே அந்த பாட்டுக்கு போடுறவன் நல்லா இருக்கா? இல்ல காஸ்டியூம்ஸ் போட்டாதான் தெரியும். நல்லா இருக்கு ஆனா நல்லா இருக்கு, மல்டி கலர்ல இருக்கு. இதுவும் லெஹங்கா தானே? லெஹங்கா பெல்ட் வந்து இதுவுமே அதே மாதிரி தான். அதே மாதிரி இது போட்டு தாவணி கட்டுற மாதிரி கட்டி பெல்ட். இதெல்லாம் வைக்கிறதுக்கு இன்னொரு நாள் வேணும். நல்லா இருக்கா? இதுக்கு வந்து பெல்ட் இருக்கு, அப்புறம் ஒரு ஷால் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம தாவணி ஸ்டைல போட்டுக்கலாம், எப்படி வேணா போட்டுக்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குர்த்தி கலெக்ஷன், லெஹங்கா இந்த மாதிரி பார்த்தோம். 3 பீஸ் செட்டு, ஓப்பன் டாப் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான சாரீ கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். சாரீ கலெக்ஷன்ல இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற இந்த ஹிப்பல் சாரீ இந்த மாதிரிலாம் அவைலபிளா இருக்கு. இங்க இந்த பிளவுஸு, சாரீ, ஹிப் பெல்ட் எல்லாம் ஒன்றா வரும்ல, அந்த மாதிரி அவைலபிளா இருக்கு. இப்போ இதான் ட்ரெண்டிங்லையும் போயிட்டு இருக்கு. ஸோ இதுலேயே வந்து நிறைய கலர்ஸும் அவங்கள்ட்ட அவைலபிளா இருக்கு. இது வந்து சாரீ, ஹிப் பெல்ட், பிளவுஸ் உள்ள இருக்கும், ப்ரௌன் கலர்ல இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு.
இதுவும் அதே மாதிரியே தான். இப்போ நான் காமிச்சேன்ல அதே மாதிரியே 3 பீஸ் செட்டு சாட்டின் கிளாத் இது. அப்புறம் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற ஜோதிகா மேம் சாரி, இன்ஸ்பயர் சாரி எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கு. செலிபிரிட்டி இன்ஸ்பயர் சாரின்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கு. ஸோ இதெல்லாம் ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கு உங்கள்கிட்ட. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி சாரீஸ். இது வந்து நிறைய பேர் லைக் பண்ணுவீங்க. இந்த ரம்ஜான் கலெக்ஷன் மாதிரி இருக்கு, ரொம்ப சூப்பராக கிராண்டாக இருக்கும். கலர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல அவைலபிளாக இருக்கு. ஸோ இதுலேயே வந்து இன்னொரு கலர், ஒரு பிங்க், டார்க் பிங்க் கலர்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ் பீஸ். இதுல வந்து 3 பீஸ் செட்டா அதே மாதிரி சாரி, பெல்ட், சாரி, பிளவுஸ் மட்டும் நல்லா இருக்கு. இதே கலர்ல பிளவுஸ் நல்லா இருக்கு, நெட்டட் மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பட்டு சாரி எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கு. இந்த சாரீனா எனக்கு இது பண்ண பிடிக்கும், எனக்கு அவ்வளோ வராது. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இந்த மாதிரி சாரீஸ்மே அவைலபிளாக இருக்கு. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. கோல்டு வித் எல்லோ கலர், கோல்டுங்க, சில்வர், சாரி, பிங்க் வித் ரெட். சாரி கடை வைக்கிறேன். விளையாடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இது என்ன, இது விளையாடுறதுக்கு எதுக்கு சாரி கடை? எங்கேயே வந்து ஒட்ட கேட்டீங்கன்னா 2-3 சாரி எடுத்து கொடுப்பேன், விளையாட்டு போயிடலாம். ஸ்லோ மோஷன்ல வருது. நானே ஒரு நிமிஷம் பயந்துட்டேன், என்ன வீடியோல ஸ்லோ மோஷனா வருதுன்னு. இது நல்ல காம்போ, ரெட்டும் கிரீனும், பியூர் ரெட். இதுவும் ஸ்லோ மோஷன்ல தான் இருக்கு. அது விரிய மாட்டேங்குது. இது பார்த்தா அந்த ஜோதிகா மேம் சாரி மாதிரியே தான் இருக்கு கலர். கொஞ்சம் நிறைய இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு உங்கள்கிட்ட. இது பிடிச்சிருந்தாலும் நான் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது முக்கியமான ஒரு இதுக்கு போக போகிறோம். இப்போ ஃபுல்லாகவே கேர்ள்ஸ் பார்த்துருந்தோம், இப்போ வந்து பாய்ஸு கிட்ஸ் கலெக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். போலாமா? நான் ரெடி. மேலே வந்தால் பசங்களுக்கு கலெக்ஷன் இருக்கும் போங்கன்னாங்க. மேலே வந்தால் மேலேயும் பிள்ளைங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்காங்களா, அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு சின்ன செக்ஷன் மட்டும் தான் பாய்ஸ்க்கு. அது கடையாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, பீரோவாக இருந்தாலும் சரி, அதான் வீட்டு பீரோவாக இருந்தாலும் சரி. ஆனால் இந்த லைன் பாருங்க, சின்னதெல்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் ஃபுல்லாகவே பசங்களுக்கு இருக்குது, ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக பசங்களுக்கு இருக்குது. ஆனால் அந்த லாஸ்ட்டில் ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், போதும் இப்போ இவங்க பார்க்குறத பார்த்துட்டு போதும் மறுபடியும் அங்கே போவோம். இருச்சு மேயிரும். மேலே என்ன செக்ஷன் பார்த்தீங்கன்னா, அந்த கேர்ள்ஸ் வியர் பண்ணுற மாதிரி ஜீனு, ஜீனுக்கு கிராப் டாப், ஜீனுக்கு கிராப் டாப்பு. இது நல்லா இருக்கு ஒரு கலர். பிளாக் பேண்ட் ஜீனுக்கு போடுறது எனக்கு தெரிஞ்சது அப்படியே கூட போடலாம் போலியே. சூப்பராக இருக்கு, போடுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட்டோட இருக்குது. இதுக்கெல்லாம் வெஸ்டர்ன் டைப்பில் இந்த மாதிரி பண்ணுங்க. இதெல்லாம் நல்லா இருக்கும், நல்லா இருக்கு. பட்டன் சட்டை மேலே எவ்வளோ பட்டன். இது பாருங்க. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்கு. இது வந்து ஷார்ட் டாப், இதெல்லாம் வந்து ஷார்ட் டாப் மாதிரி. இதுவுமே இந்த ஜீன் இந்த மாதிரிலாம் வியர் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா இருக்கு, இந்த அளவுக்கு தான் இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் கிராப். இது நல்லா இருக்கு பாரு. இது எல்லாமே அப்படிதான் இந்த சைடு ஃபுல்லா. சாரு இதை லைக் பண்ண மாட்டான், ஆனா இதுலயே ஒரு நிறைய பேர் லைக் பண்றவங்க இருக்காங்க. இது ஸ்கர்ட் பார்த்துருக்கேன், இந்த ஸ்கூல் குழந்தைங்க எல்லாம் இருக்காங்களா, ஸ்கர்ட்டு, இந்த பிளாசோ பேண்ட், இது எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கு. சார் ஜென் செக்ஷன் போலாம்டா. ஜென் செக்ஷன். இது வந்து கிட்ஸா? இல்லை இல்லை, எல்லாமே லேடிஸோட அந்த லெகின்ஸ் பேண்ட்ஸ் அந்த மாதிரி. லேடிஸோட ஜீன்ஸு இந்த மாதிரி வந்து ஜென் செக்ஷன் போவோம். ஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஷர்ட், அது எவ்வளோ ஷர்ட் இருக்குன்னு பாருங்க. செக்குடு, பிளைனு எல்லாமே இருக்கு. சைஸ் வச்சு வச்சிருக்காங்க போல. மேலே இருக்க ஷர்ட்லாம் பாருங்க, எல்லாமே சூப்பராக இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட்டு, ஃபுல்லாகவே இந்த ஜீன்ஸ் பேண்ட்டு, அப்புறம் இந்த ட்ராக்ஸு, இந்த ஜெர்சி கிளாத்ல இருக்கலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, ஜெர்சி கிளாத், ட்ராக்ஸு, காட்டன் பேண்ட்டு, ஸோ எல்லாமே இருக்கு. பனியன்ஸ் வரேன் நறுக்குன்றது. டிஷர்ட்லாம் அழகழகா இருக்கு, லுக்கா இருக்கு. இதெல்லாம் பாரு. ஏய் பயங்கரமா இருக்குடா, எடுத்துக்கோ.
செம்ம வெயிட்டாக இருக்கு, நல்லா இருக்கு. கிளாத்து பாரு, சூப்பரா இருக்கு. இது பாரு பின்னாடி இதெல்லாம் போட்டோன்னா லுக்கா இருப்பேன். இது பாரு பின்னாடி பாரு டிசைன். ஸோ ஃப்ரெண்ட் இது பிரிண்ட் இல்லை, எம்ப்ராய்ட் பண்ணியிருக்காங்க, செமையா இருக்கு. ஸோ எல்லாம் மோஸ்ட்லி இந்த டிஷர்ட்டு இந்த மாதிரி தான் அதிகமாக இருக்குது ஜென்ஸுக்கு. ஷர்ட்டுமே சூப்பராக இருக்குது எல்லாமே. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிட்ஸுக்கு இங்கே ஃபுல்லாகவே ஃப்ராக்ஸ். ஏதோ ஒரு ஃப்ராக், ஒரு நல்ல ஃப்ராக் எடுத்து காட்டுங்க சிஸ்டர். இருக்கிறது எல்லாமே நல்லா தான் இருக்குன்னு. வைலட்டா பயங்கரமா இந்த இருக்கு. ப்ளூ நல்லா இருக்கு. இந்த ப்ளூ அது ப்ளூவே இல்லை, ப்ளூ மாதிரி தான். ஸ்கை ப்ளூ போகிறான். மொசுக்கு மொசுக்கு இருக்கு. சூப்பரா இருக்கு, பயங்கரமா கிடைக்கும் அப்பல. என் பிள்ளையட்டு வைத்த நடையை போ. இப்படி தூக்கி போட்டு பிடிச்சி குழந்தை வருவாங்களே, இங்க வரல. இல்ல நிறைய இது போற அஸ்வின் அழகா இருக்கு. உண்மையிலே இந்த நிறைய ரீல்ஸ்ல இப்படிதான் வெறும் ட்ரெஸ் அப்படி கையில பிடிச்சிட்டு அப்படி தூக்கி போடான்னு வச்சுக்க, என் பிள்ளை டிக்குன்னு வந்து நிற்கும். இப்ப பாரு என் குழந்தை வந்து நிற்கும் பாரு. எப்படி செத்துருவேன். ஊக்கி தான் முடிக்க முடியாது, ஊக்கி மட்டும் தெரியும். நல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. இங்க மட்டும் இந்த ப்ரௌன் காட்டுங்களேன், இந்த ப்ரௌன் அந்த ஃபுல்லா காட்டுங்க, அந்த ரெட்டு பர்பிள். ஸோ நிறைய இருக்கு. அப்புறம் நம்ம கீழே ஒரு பிளாக் பார்த்தா அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதே மாதிரி பாக்குற நம்மளுடைய எப்படி சொல்ற சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய இல்ல பிளாக் கீழே இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு கூட பிள்ளைங்க குழந்தைங்க தானே அங்கேயும் பசங்க எடுத்து பார்த்தல சூப்பரா இருக்கு. ஸோ இந்த மாதிரி கேர்ள்ஸ்க்கும் இருக்கு, பாய்ஸுக்குமே இந்த மாதிரி இருக்கு. நெருக்குன்னு இருக்காப்புல நடந்து வந்தான்னு வச்சுக்கியா, கர்நாடக படம் ஹீரோ மாதிரி இருப்பாப்ல. பாய்ஸ்க்கு எல்லா கலெக்ஷனுமே இருக்கு. ஸோ ஃபேமிலியா வந்தீங்கன்னா எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய்க்கலாம். ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது உங்களுக்கு என்ன ட்ரெஸ் பிடிச்சிருந்தாலுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களோட நம்பர் கொடுத்துருப்பேன் ஸ்க்ரீனில். ஸோ அவங்க நம்பருக்கு அனுப்பி நீங்கள் உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நேரில் வந்து விசிட் பண்ணி பெஸ்ட். தெரிஞ்சுன்னா நாங்கள் காட்டினது கம்மி தான், இன்னும் அதை விட நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு. நாங்கள் ஆன்லைனில் வந்து நாங்கள் காட்டின வரைக்கும் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் வாங்கிக்கலாம். நேரில் வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் இருக்கும். இப்போ எனக்கு வேற உங்களுக்கு வேற. ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ சாரோட டேஸ்ட் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். ஸோ எல்லாருமே கேட்பாங்க எந்த ட்ரெஸ் எங்கே வாங்குவீங்க வாங்கினீங்க. இப்போ நிறைய பேர் கிளாரிஃபை ஆயிருக்கும். அதாவது சில ட்ரெஸ் எல்லாமே இங்கே தான் வாங்கணும். அதாவது சாரீஸ் மாதிரி நான் சொல்ல முடியாது, மற்றபடி இந்த த்ரீ பீஸ் செட் லெஹங்கா ஒன்று, அந்த பிளாக் லெஹங்கா எடுங்க. இந்த பிளாக் லெஹங்கா கூட நான் இங்கே தான் எடுத்திருக்கேன். இதே மாதிரி வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. அது ஏதோ ஒரு பாட்டு ஃப்ரீ ஹேர் விட்டு பண்ணிப்பேன். இந்த ட்ரெஸ்ஸை பார்த்துருப்பீங்க என்னோடதுல. நான் வாங்கின சொன்னேன்ல, நான் வாங்கின இது உண்மை. நான் வாங்கின மோஸ்ட்லி ட்ரெஸ் நான் இங்கே தான் வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அதனால் வந்ததுக்கு பிரோஜனமாக ஒரு வீடியோ போட்டு போகலான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு வீடியோ எடுத்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நம்பரும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். எப்பவுமே எங்கள் லட்சியம் உங்களுக்கு. பாய்.